என்ட்ரன்ஸ்லேயே கிங்காங் உட்காந்துருக்கு. நம்பவே முடியலைங்க. என்னதான் உள்ளே போய் பார்த்துடலான்ட்டு உள்ளே போயிட்டேங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது அது எக்ஸிபிஷன்னு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா யானை, அப்புறம் மாடு, புலி, மான் அப்படின்ட்டு சொல்லி நிறையா அனிமல்ஸ் இருந்ததுங்க. ரொபோட்டிக் டைப்பில் இப்படி ஒரு கண்காட்சி நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப தாங்க நம்ம ஸ்கூல் லைஃப்பில் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் யோசித்து பார்க்குறப்ப தான் நம்ம 90s கிட்ஸ் ஞாபகம்லாம் வந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போன ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பையன் பார்த்திங்கன்னா கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் போதுண்டா வாடா வாடான்னு கேட்கவே இல்லை. டைம் ஆகும்ப்பா, நான் விளையாடுறப்பான்னு சொல்லி விடவே இல்லைங்க. விளையாடிட்டே இருக்கான். எங்களுக்கும் சலுப்பு தட்டிச்சுங்க. போதுண்டா வாடான்னோம். வரவே மாட்டேங்கிறான், விளையாடிட்டே இருக்கான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் என் ஒய்ஃப் தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அப்புறம் நான் பார்த்துட்டு வேறு நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது மேஜிக் ஷோ ப்ரோக்ராம் நடக்குதுன்ட்டு. அங்கே உள்ளே போய் பார்க்கலான்னு உள்ளே போய் உட்காடுறோம். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, மொபைல் ஃபோன் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மேஜிக் ஷோ ப்ரோக்ராமோட வீடியோஸ் போட்டிருப்போம். சாரிங்க, அது போட முடியல. அப்புறம் என்னங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு திரும்பவும் கேம்ஸ் லைனுக்கு வந்தோம். கேம்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தோம். பரவாயில்லைங்க, தாங்க. 50 ருபீஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கு ஒர்த்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. என் பையன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் உள்ளே நடந்த ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம். அப்புறம் என்னாச்சு, அப்புறம் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே அந்த வாக்கிங்லேயே அப்படியே கிளம்பிட்டோங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வந்து பார்க்குறப்ப நம்ம மனசு சின்ன வயசில் நம்ம என்னென்ன ஆசைப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையோ அது நம்ம பசங்களுக்காவது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உணர்த்துற மாதிரி இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரிலாம் வீட்டில் கூட்டிகிட்டு போங்க. அவங்களும் குழந்தைங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளும் இந்த டைமில் சின்ன குழந்தைங்களாம் மாறிடுவோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.